Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2-3 தினங்களுக்குள்ள உள்ள அறிவிப்பு, இந்த 3 நாட்களுக்குள்ளதான் இந்த அறிவிப்புகளும் SMS-களும் இதெல்லாம் அனுப்பி நாங்கள் பலருக்கும் பல பள்ளிகளுக்கும் அறிவிச்சு மாஷா அல்லாஹ் இன்று பெரிய ஒரு கூட்டம் நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம். ஒரே ஒரு காரணம், அதாவது மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி கபரை அல்லாஹ் பிராசமாக்குவாங்க. இந்த நாட்டுக்கு எப்போ தாவத்துடைய உழைப்பு வந்ததோ 1952ஆம் ஆண்டு தாவத்துடைய உழைப்பு வந்து இந்த 64 வருஷங்கள் இந்த தாவத்துடைய உழைப்பினுடைய அந்த மரத்துல வந்த பழம் தான் இந்த முகம் மூடுறது, இந்த பர்தாவுடைய சூழல். இது சட்டத்தாலேயோ ஃபத்வாவாலேயோ அமல்படுத்த இயலாது. ஃபத்வாவால அமல்படுத்தணும்னா இன்றைக்கு எவ்வளவு விஷயங்கள் சாதிக்கிச்சு. இது ஈமானுடைய உழைப்பால, தாவத்துடைய உழைப்பால, பிக்கரால, கவலையால இன்றைக்கு பெண்கள் தானாக மூடி பக்குவமாக வாழக்கூடியதுனாலதான் நாங்க இன்னைக்கு இந்த கவலையோட இடத்துல வந்திருக்கிறோம். நான் சில தினங்களுக்கு முன்னால என் மனைவி கிட்ட சொன்னேன், இந்த முகம் மூடுற விஷயமாக சில உலமாக்கள் மிம்பர்களையும் பேசி அங்க பேசி இந்த முகம் திறக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நான் ராவ் தூங்கிட்டேன். 2 மணிக்கு ஒன்றுக்கு போறதுக்கு எழும்புறேன், மனைவி முடிச்சு கொண்டிருக்கிறார். கேட்டேன், ஏன்? எனக்கு ராவெல்லாம் தூக்கம் இல்லை, முகம் திறந்தா நாங்க வாழ்றதோட சாவுற நிலைமைன்னு சொன்னோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க சட்டம் போடல. என்னுடைய உஸ்தாதுடைய மனைவி சென்ற கிழமை மௌத்தாயினார், 51 வயசு. அந்த ஜனாசா என்னுடைய உஸ்தாத் இக்பால் ஹசரத்துடைய மனைவி சென்று அந்த ஜனாசாவுக்கு நாங்க போயிருந்தோம். நான் அப்படி நிக்கிறேன், சில பெண்கள் ஜனாசாவை பார்த்துட்டு போறாங்க. ஒரு பெண்மணி பேசிட்டு போறா, நானும் ஊர்ல தானே நிக்கிறேன் எவ்வளவு காலமா, இந்த பொங்கலை இன்றைக்கு தானே கண்டேன் அப்படின்னு சொல்ற. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவளியா பெண்களை உருவாக்கின வேலை, தக்வாவுள்ள பெண்களை உருவாக்கின வேலை. அதற்கு கதீஜாவை போல, அதற்கு ஆயிஷா சித்தியக்காவை போல, அதற்கு பாத்திமா ஸுஹராவை போல சாலிகான பக்குவமான பெண்களை உருவாக்கின இந்த உழைப்பினுடைய பின்னணித்தான் இந்த முகம் மூடுறது. இது ஒரு கூட்டம் அந்த காலத்துல இருந்தே கத்துறாங்க, தேவையில்ல தேவையில்ல தேவையில்ல, பொம்பளை வந்து சந்தைக்கு வரணும், பொம்பளை வாகனம் ஓட்டணும், பொம்பளை வந்து லெக்சர் ஆயிக்கணும், பொம்பளை பெரிய டிரெக்டர் ஆயிக்கணும், ஒரு கூட்டம் கத்திக்கொண்டே இருக்கிறான். இன்றைக்கும் கத்துறான் பெரிய இடத்துல இருந்து. ஆனா தாவத்துடைய உழைப்புடைய பரக்கத்தான் இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஒவ்வொரு அடிப்படையில, அதாவது பல பல மோசமான பாவங்கள் செஞ்சவங்க இன்னைக்கு தாடியோட, ஜிப்பாவோட, தஹஜ்ஜத்தோட, பித்ரோட, துஹாவோட, இமாம் ஜமாத்தோட, ஒரு இமாம் ஜமாத் உட்பட்டா எவ்வளவு கவலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாவத்துடைய உழைப்பினுடைய பின்னணியில தான் இன்றைக்கு எங்களை எல்லாத்தையும் இப்படியும் எங்களோட பெண்மணிகளை பெரிய பெரிய அவுலியாக்களை போல வீட்டுக்குள்ள அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறான். ஆனா கவலை என்ன தெரியுமா? தாவத்துடைய உழைப்பை வழிநடத்தக்கூடிய, தாவத்துடைய உழைப்புக்கு மசூரா கேட்டு நாங்க கட்டுப்படுற பெரிய பெரிய உலமாக்களை இதுக்கு வாய்ப்பட்டி கொண்டிருக்கிறாங்க. 2 கருத்திக்கு சொல்றாங்க, தன்னுடைய சீட்டை பாதுகாக்கிறதுக்கு, சமாளிக்கிறதுக்கு மிம்பர்கள் ஏறி இப்படி சொல்றாங்க. எவ்வளவு பெரிய கவலைதான் நிலையாதுலே. நாங்க என்ன செய்யணும்? நாங்க இருக்கலாம், நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை ஈமான பாதுகாக்கிறது எங்க பொறுப்பு. அல்லாஹ் கிட்ட நாங்க எல்லாரும் ஜவாப் சொல்லணும். உலமாக்களுடைய பொறுப்பு. யாரும் மரியாதைக்கு, கண்ணியத்துக்கு யாருக்கும் நாங்க மார்க்க தொட்டு கொடுக்கலாம். மார்க்கம் தெரியாதவன் பேசும் பொழுது உலமாக்களாகிய நாங்க தட்டி கேட்கிற பொறுப்பைகளை நாங்க ஹக்க மறைக்க முடியாதுனாலும், இப்ப இவனே ஹஜ்ரத் பேசினதுல உங்களுக்கு அரவாசி விளங்கிக்காது. ராவி, சனது, கவுல், அது இதுங்களை என்னன்னா சொல்லிப்பா, நீங்க பாத்துப்பீங்க, என்ன இதெல்லாம் இப்படி பேசுறாரு, இது ஒரு ஆலிமுக்கு தான் பேசணும். மார்க்கம் பேசுறதுக்கு நல்லா சிங்களம் பேசுறாரு, நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு, நல்ல மாற்று மதங்களை பத்தி விளங்கிக்கிறாரு. ஆனாலும் மார்க்கம் பேசுறது நாங்க யாரையும் மார்க்கம் தெரியாதவனை முன்னுக்காக்க கூடாது. உலமாக்களை எங்களுக்கு மாத்திரம் தான் இது பேசவே தவிர வேற யாருக்கும் இது பேசலான்றது எல்லாம் உறுதிக்கொள்ள நல்லா ரம செய்வான். ஆனால் இந்த ஒரு இதுல ஜஸ்பாத்துல தான் நாங்க ஒன்று கூடிக்கிறோம். பல திட்டங்கள் இதை இல்லாமலாக்கணுண்டு. நாங்க அரசாங்கத்தையோ நாட்டையோ யாரையும் தாக்குறதுக்கு கூட்டல. எங்களுக்கு ஒரு விளப்பம் வரணுமே, எங்கள் உலமாக்களுக்கே விளப்பம் இல்லாம சில கட்டங்கள்ல இந்த விளப்பத்தை உண்டு பண்ணத்தான் இந்த இடத்துல நாங்க எல்லாம் ஒன்று கூடிக்கிறோம். நாங்க எல்லாம் தாவத்துல் உழைப்பு செய்யக்கூடியவங்க, ஈமான் உழைப்பு செய்யக்கூடியவங்க. ஒவ்வொருத்தரும் எங்களுடைய மனைவியும், குழந்தையும், பெண்களையும், எங்களுடைய ஊரையும் உலகத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை எல்லாரையும் கபூல் செய்து கொள்வானாக. இந்த இடத்துல நாங்க அழைச்ச உலமாக்கள், பொதுமக்கள்
படித்தவர்கள், அதே போன்று எல்லா தூரத்திலிருந்து கொழும்பிலிருந்து எல்லோரும் வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா நம்முடைய வருகையை கபூல் செய்து கொள்வானாக. அதே நேரத்தில் இந்த பள்ளியினுடைய நிர்வாகி அல்லாஹ் அவனை கபூல் செய்வான். பல பிரச்சனைகளுக்கு மத்தியில எங்களுக்கு இந்த இடத்தை தந்து செய்யுங்க ஹஜ்ரத், அல்லாஹ்வுக்காகத்தானே, வாழ்றதும் ஒரு காலம், மௌத்தாகிறதும் ஒரு மௌத்து தான் என்று சொல்லி நீங்க செய்யுங்க இன்ஷா அல்லாஹ், ஹக்குக்கு தான் நாங்க செய்ய போறோம். முன் வந்து இந்த பள்ளியினுடைய தலைவரும் நிர்வாகிகளும் இந்த பள்ளியில் உள்ள இந்த மஹல்லா வாசிகளும் முன் வந்து இந்த இடத்தை தந்தாங்க. அல்லாஹ்வோட வாழ்க்கையில கபூல் செய்வானா, கபூல் செய்வானா, அவனை பொருத்திக் கொள்வானாக. அதே நேரத்தில் இதுக்கு சில உலமாக்கள் நாங்கள் அந்த அஷாயிரா ஷாஃபியாண்டு எங்களுடைய ஷாஃபி மதுஹபை பாதுகாக்கணுன்றதுக்காக ஒரு கூட்டம் நாங்கள் தயாராகித்தான் பல விடயங்கள் இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு துணையாக இருந்த இந்த வாலிபர்கள் நிறைய பேர் நாவப்பாடா கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ் எல்லாரும் பொருந்திக் கொள்வானாக. இது போன்று யார் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்த கிடைக்கலையோ, இங்க ப்ரோக்ராம் செஞ்ச உலமாக்கள் உதவியா இருந்தவங்க அவ்வளவு பேரையும் அல்லாஹ் கபூல் செய்வான். எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். அதோட மேலாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு எங்கள் அனைவரும் நன்றியுள்ள சமுதாயமாக ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.